ரூம்மேட். வெளியூர்ல தங்கி வேலை பார்க்கற ஒவ்வொருத்தனுக்கும் ரூம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு ரூம்மேட்டும் முக்கியம். முழுசா நமக்கு வாடகை கொடுக்க வக்கில்லாத ஒரே காரணத்தினாலதான் அவங்களெல்லாம் ரூம்மேட்ஸாவே நம்ம வெத்திருப்போம். சும்மா தொல்ல கூடாது, ஒவ்வொருத்தனும் தனி ரகம். லோகேஷ் கனகராஜனால கூட இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ண முடியாது. ஒருத்தன் இதுப்பான், ரூமுக்கு வந்ததும் முதல்ல ஷூவை கழட்டுறானோ இல்லையோ சட்டையை கழட்டிடுவான். டீஷர்ட் இல்லனாலும் முண்டா பண்ணினாத்தும் போதலாம்ல, போட மாட்டேன். டீச்ச ஆட்டுக்கால் மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தன் படுக்கிறதுக்கு பாய வந்த அன்னைக்கு போத்திருப்பான். காலங்கள் மாறிடும், வருடங்கள் ஓடிடும், கடல் மட்டம் ஏறிடும், ஏன் நம்ம நாடே வல்லரசா மாறிடும். ஆனாலும் அந்த நாய் அந்த பாய ஒரு தடவை கூட எடுத்துக்க மாட்டான். வேற ஷிஃப்ட்டுக்கு போற ஒரு பண்ணாட அலாரம் வச்சு எங்க எல்லாரையும் அனுப்பி வித்துருவான். அவன் எந்திரிச்சிருக்க மாட்டான். அவன் அலாரத்தையும் நாம தான் ஆஃப் பண்ணணும், அவனையும் நாம தான் எழுப்பி விடணும். இதே மாதிரி சரக்கு அடிக்கிறவன் ஒருத்தன், சோப்பு மாத்தி குளிக்கிறவன் ஒருத்தன், நம்ம ட்ரிம்மரை எடுத்துட்டு போய் அந்த சராசரத்தையும் சிறைச்சிட்டு தர்றவன் ஒருத்தன். பட் நல்ல பையன்டான்னு சொல்லிக்கிற மாதிரி ஒருத்தன் இருப்பான். பட் பிரச்சனை என்னன்னா அவன் ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க மாட்டான். அவன் வீட்டுல அவனுக்கு கொஞ்சம் ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்துப்பாங்க. டேய் கண்ணு நல்லா இருக்கியா, சாப்பிட்டியாடி தங்கம், உடம்பு நல்லா பாட்டு போதா, நீ இல்லாம வீடே வெறுத்தோன்னு இருக்குதா, நீ எப்படா ஊருக்கு வருவ. வேற ஒண்ணும் இல்ல, அவங்க அம்மாவை நான் தான் சமாதானப்படுத்தணும். அம்மா நான் பாண்டா பேத்துறேம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இவனை நான் பாத்துக்கிறேன், தைரியமா எதுங்க, அழுகாதீங்கம்மா. என்ன பெத்தவங்க மட்டும்தான் வாழ்க்கையவே வெறுத்துப்பாங்க போல. இப்படி பார்த்தமா என்னைக்காவது போன் பண்ணிருக்காங்க? எங்க அப்பா என்ன படுத்த கடவுள், என் தெய்வம், அவருக்கு என் மேல பார்த்ததுக்கு. அப்பா டேய் சம்பளம் பார்த்தாங்களா, ஒரு 10,000 ரூபாய் என்ன அனுப்பி நாளைக்கு லோன் கட்டணும்.